மோடியுடன் முதல்வர் சந்திப்பு ஆதாரத்துடன் அம்பலப்படுத்திய எடப்பாடி பழனிசாமி அலறி துடித்து அடுத்த நொடியே வந்து விளக்கமளித்த முதல்வர். நடுக்கத்தில் திமுக. இது நான் சொல்லலைங்க, அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பத்திரிகையாளர்களை சந்தித்தாரு. அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல நம்ம முதல்வர் எதற்காக மோடியை சந்தித்தார் என்று சொல்லிவிட்டு விளக்கம் அளித்திருக்கின்றார். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு தரப்போகிறேன், நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர்களை சந்தித்த 15 நிமிடங்களிலே வந்து நம்ம முதல்வர் ஒரு நீண்ட விளக்கத்தை அளித்திருக்கின்றார். நம்ம முதல்வர் மீது விமர்சனங்கள் எழுவது புதுசு இல்லையே. எப்போது 24ஆம் தேதி நிதி ஆயோக் கூட்டத்தில் நான் கலந்து கொள்ள போகிறேன் என்று சொல்லிட்டு தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் பதிவிட்டாரோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் முதல்வரை விமர்சனம் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர்களை சந்தித்து எதற்காக முதல்வர் மோடியை சந்தித்தார் தெரியுமா அப்படின்னு சொன்ன 15 நிமிடத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு மறுப்பு தெரிவித்து எதற்காக கடிதத்தை வெளியிடணும் அப்படின்றதான் எல்லாருடைய கேள்வியா இருக்குது. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி விரிவாக பார்த்து விடலாம். அதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர்களை சந்தித்து என்ன பேசினார் என்ற விஷயத்தை ஒரு நிமிடம் கேட்டுட்டு வந்துடுங்க. இன்றைக்கு பிரதமரை தனிப்பட்ட முறையிலே பார்த்து என்ன பேசுறான்னு தெரியாது. அவர் சொன்னதுதான் வெளியில் வந்திருக்குது. பிரதமர் சொன்னதுதான் உண்மை வெளியே வரும். ஆனா இதையே ஏன் முன்கூட்டி செய்யவில்லை? இதுதான் மக்களுடைய கருத்து, எதிர்க்கட்சியுடைய கருத்து. கடந்த 3 ஆண்டு காலமாக நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் ஏன் கலந்து கொள்ளவில்லை? ஏன் தமிழ்நாட்டுடைய நிதியை பெறுவதற்கு பாரத பிரதமரை சந்திக்கவில்லை? இப்பொழுது அவசியம் என்ன வந்தது? பிரச்சனை வந்துவிட்டது. அந்த பிரச்சனையை சரி செய்ய வேணும். அதற்காக பாரத பிரதமரை சந்தித்திருக்கின்றார். உதயநிதி அவர்கள் சொன்ன ஈடி கண்டாலும் பயப்படும் இல்ல, மோடி கண்டாலும் பயப்படும் இல்ல. அப்புறம் ஏன் அவர் தம்பி ஓடி வெளிநாட்டுக்கு ஓடினாரு? அவர் தம்பி எதுக்கு ஓடி வெளிநாட்டுக்கு ஓடினாரு? தமிழ்நாட்டில் இங்க இருந்திருந்தா ஈடி கண்டா பயப்படுவீங்கன்னு வீரவசனம் பேசியிருக்கலாம். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று உதயநிதியுடைய தம்பி என்று சொல்லிக் கொள்கிறார்கள். பத்திரிகையிலும் வந்த செய்தி, ஊடகத்தில் வந்த செய்தி அடிப்படையில் சொல்லிக்கிட்டு அவர் ஏன் வெளிநாட்டுக்கு தப்பிச்சிருந்த காரணம் என்ன? அதெல்லாம் வரும். இப்பதானே ஆரம்ப கட்டம். அப்ப யார் எப்படி பயப்படுவாங்க அப்ப தெரியும். எங்க பகுதியில மேகமும் அதிகமா கூடி இருக்குது, காற்றும் பலமா அடிக்குது. ஏதாவது நான் பேசுறது புரியலனா மன்னிச்சிடுங்க. நமக்கு வீடு இல்லை என்பதை பற்றி நீங்க புரிந்து கொள்வீர்கள். அதனால தான் ஸ்டுடியோக்குள்ள அடிக்கடி நம்மளால பேச முடியல. பொது வழியில் வந்து நான் பேசுறேன், மன்னிச்சிடுங்க. இப்போ முதல்வர் ஏன் வந்து அவசரமாக இந்த விமர்சனத்துக்கு விளக்கம் அளிக்க வேண்டும்? எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கக்கூடிய விமர்சனம் என்பது புதுசு கிடையாது. சீமானிலிருந்து எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இதே விமர்சனத்தை தானே வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஏன் இப்போ விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது மக்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குதுங்க. 3 ஆண்டு காலமாக நிதி ஆயோக் கூட்டம் நடந்தாலும் நம்ம முதல்வர் ஏன் கலந்துக்கல? மாநில உரிமை, மாநில நலன், மாநிலத்துக்கான திட்டம், மாநிலத்துக்கான நிதி, இவற்றுக்கு தான் நான் போயிருக்கிறேன்னா அப்போ கடந்த ஆண்டுகளில் ஏன் கலந்துக்கல? அப்போ முதல்வர் தன்னுடைய கடமையை 3 ஆண்டு காலம் செய்யலை இல்லையா? அமலாக்கத்துறை ரெய்டு வந்த பிறகு நம்ம முதல்வர் மோடியை ஏன் போய் தனிப்பட்ட முறையில் சந்திக்கணும் அப்படின்ற குழப்பம் மக்களுக்கு இருக்குதுங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர் சந்தித்து அதை விலக்கி இருக்கின்றாருங்க. எடப்பாடி பழனிசாமி சொன்னதை கேட்டு மக்கள் ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. நாம் உடனடியாக போயிட்டு எடப்பாடி பழனிசாமியுடைய கருத்துக்கு மறுப்பு தெரிவிக்கணும். அப்போதான் நம்முடைய கருத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். எப்பொழுதும் ஊடகம் என்பது திமுக ஆதரவாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி கருத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு முன்பாக திமுக கருத்தை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அதனால் எடப்பாடி அளிக்கின்ற விளக்கம் போய் சேரத்துக்கு முன்பாக நம்ம விளக்கம் போய் சேரணும் என்பதற்காக தான் முதல்வர் அவசரமாக நடுக்கத்தில் ஓடி வந்து விளக்கம் அளித்திருக்கின்றார் அப்படின்னு வந்து அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. ஆனால் வேற ஒரு அரசியல் பார்வையும் இருக்கிறது. அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்கிறாங்க. கூட்டணி தர்மம் என்ற அடிப்படையில் ஏன் முதல்வர் மோடி அவர்களை சந்தித்தார் என்ற விளக்கம் அளிக்க வேண்டிய கட்டாயத்தில் பாஜக இருக்கிறது. டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட விளக்கம் அளித்துத்தான் ஆக வேண்டும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில் இருக்கின்ற பொழுது எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய திமுக தலைவர் பிரதமரை சந்திக்கிறாருன்னா கள்ள கூட்டணி ஏதாவது இருக்கிறதா?
அதிமுகவை கூட்டு சேர்ந்துக்கிட்டு அழிக்க பார்க்குறாங்களா? திமுக என்பது பாஜகவை எப்படி விமர்சனம் பண்ணுதுன்னு தெரியும். தனிப்பட்ட முறையிலும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, திமுக பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுது. இந்த மாதிரி விசாரணை அமைப்புகள் எப்போதெல்லாம் வந்து ரெய்டு நடத்துகிறாங்களோ, திமுகவுக்கு பிரச்சனை வருதோ, அப்போதெல்லாம் மத்திய அமைச்சர்களை மாநில அமைச்சர்கள் போய் சந்திக்கின்றார்கள். அப்போதெல்லாம் மத்திய அமைச்சர்கள் வந்து எதுவும் விளக்கம் அளிப்பதே கிடையாது. சந்தித்த மாநில அமைச்சர்கள் எதற்காக சந்தித்தோம் என்று சொல்கிறாங்களோ அதோடு கடந்து போய்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் கடைசியில் இப்போது அமலாக்கத்துறை ரெய்டு என்று சொன்ன பிறகு முதல்வரே போய் பிரதமரை சந்திக்கின்றார். தொடர்ச்சியாக பாஜகவுக்கும் திமுகவுக்கும் அப்படி என்ன தொடர்பு? விசாரணை அமைப்பு வந்து விசாரிக்கின்ற மறுநாளே வந்து டெல்லிக்கு மாநில அமைச்சரும் முதல்வரும் ஏன் பறக்கிறாங்க? அவங்க கேட்ட உடனே எதற்காக அனுமதி அளிக்கப்படுகிறது சந்திப்பதற்கு? கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்லேயே வந்து செங்கல் மீது இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி குறைப்பதற்காக கோரிக்கை வச்சிருக்கலாம். ஆனால் அமலாக்கத்துறை ரெய்டுக்கு பிறகு நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திப்பதற்கு கனிமொழி அவர்களுக்கு எதற்காக வாய்ப்பு வழங்க வேண்டும்? அப்போது கனிமொழி அவர்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் என்ன சந்தித்து பேசினாங்க? உண்மையாகவே ஜிஎஸ்டி பிரச்சனை மட்டும்தான் பேசினாங்களா? இல்லை அதற்குள்ளாக அமலாக்கத்துறை ரெய்டு மட்டும் எதுவும் இல்லையா? திமுகவுடைய விமர்சனத்தை பாஜக எப்படி பார்க்கிறது? அதுலேயும் நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து திமுகவில் குறிப்பாக உயர் பொறுப்பில் இருக்கிறவங்களே வந்து மாமி என்றும் ஊருகா மாமி என்றும் விமர்சனம் செய்தவர்கள். ஏம்பா யாராவது தொண்டர்கள் விமர்சனம் பண்ணியிருப்பாங்கப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தயாநிதி மாறன் போன்றவங்கெல்லாம் ஆண்டு காலமாக எம்பியாக இருக்கிறாங்க. திமுக தலைமை குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர். அவரே வந்து பூண்டு வெங்காயம் தொடர்பாகவும் அதை தாண்டி ஊருகா மாமி என்றும் நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாகவும் மறைமுகமாகவும் விமர்சனம் செய்தவர் தான் இந்த தயாநிதி மாறன். ஸோ இப்படி திமுக குடும்பத்தில் இருக்கிறவங்களே வந்து விமர்சனம் செய்துவிட்டு பிறகு அதே பாஜக அமைச்சர்களை சந்திப்பதற்கு திமுக தலைமை குடும்பத்தில் இருக்கிறவங்க நேரம் கேட்குறாங்க. அடுத்த நொடியே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கிறது. அப்போது திமுக பாஜகக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு என்ன? இயல்பாகவே எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த சந்தேகம் எழத்தான் செய்யும். அமைச்சர்கள்லாம் சந்தித்தது போயிட்டு திடீர்னு முதல்வர் மோடி சந்திக்கிறாங்கன்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு சந்தேகம் வராதா? இத்தனைக்கும் பிரதான கட்சி தமிழகத்தில். அதனால் கண்டிப்பாக பாஜக உண்மையை சொல்லியிருக்கும். அந்த உண்மை என்ன என்று எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சிருக்கும். ஏம்பா மாநில உரிமை, மாநில நிதி, மாநில திட்டம் இவற்றை பற்றியெல்லாம் நிதி ஆயோக் கூட்டத்திலேயே வந்து முதல்வர் பேசிட்டாருப்பா. அமலாக்கத்துறை ரெய்டு தொடர்பாக தான் எங்கள் வந்து கேட்டார். நம்மளை பொறுத்த வரைக்கும் விசாரணை அமைப்பினுடைய பிரச்சனையில் நம்ம தலையிடுவது கிடையாது. சட்டப்பூர்வமாக நீங்கள் எப்போதும் எதிர்கொள்கிறீங்க, அதே மாதிரி சட்டப்பூர்வமாகவே எதிர்கொண்டுட்டு போங்க. எதற்காக இப்போ வந்து எங்கிட்ட கேட்டுருக்கீங்க? அதனால் நாங்கள் எந்த ஒரு விசாரணை அமைப்பு விஷயத்திலும் தலையிடுவது கிடையாது. அப்படி தலையிட்டோம் என்றால் குழப்பம் ஏற்பட்டுவிடும். கடைசியில் நாங்கள் தலையிட்ட விஷயமானது வெளியே வந்துடும். நாங்கள் தலையிட மாட்டோம்பா, நீங்கள் போய் சட்டப்பூர்வமாகவே பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து நம்ம பிரதமர் நம்ம முதல்வர்கிட்ட சொல்லியிருப்பன்ற தகவலை நிச்சயமாக பாஜக இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயம் எடப்பாடி பழனிசாமி காதுக்கு வந்தது. ஸோ பொது வழியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு உடைப்பதற்கு முன்பாக, எடப்பாடி பழனிசாமியுடைய விமர்சனங்கள் போய் சேர்றதுக்கு முன்பாக நாம் உண்மையை சொல்லிவிடுவோம் அப்படின்றால்தான் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பேட்டியளித்த 15 நிமிடத்திலேயே அலறி துடித்து ஓடி வந்து விளக்கம் அளிச்சிருக்கின்றார் அப்படின்ற அரசியல் பார்வையும் இருக்கிறது. மோடியும் முதல்வரும் சந்தித்ததனுடைய நோக்கம், அங்கே நடந்த உண்மையான நிகழ்வு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்திருக்கும். கூட்டணி தர்மம் என்ற அடிப்படையில் சொல்லியிருப்பாங்க பாஜகவிலிருந்து அப்படின்ற விமர்சனம் எழுகிறது. இது உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி டெல்லியிலிருந்து தனக்கு தகவல் வந்ததாக அவர் சொல்லலை. ஆனால் மோடியும் முதல்வரும் சந்தித்ததை யார் சொல்லணும் தெரியுமா? பிரதமர் மோடி அவர்கள் தான் சொல்லணும் அப்படின்ற வெளிப்படையான தன்னுடைய விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு. கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம், ஆனால் எதிர்வரிசையில் இருந்துக்கிட்டு மோடி அவர்கள் உங்களை வந்து சந்திக்கிறாருன்னா அதை மோடி அவர்கள் வெளிப்படையாக சொல்லணுங்க அப்படின்னு பிரதமர் சொல்லணும் என்றே வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வச்சிருக்கிறாரு. அவரே வந்து அந்த ப்ரெஸ் மீட்லேயே சொல்லுவாருங்களே, நம்ம பிரதமர் சொல்லாத முன்னாடி எப்படி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஏன் அவங்க வந்து சந்தித்தாங்க? கூட்டணியில் நாங்கள் இருக்குமா இல்லையா? நீ என்கிட்ட சொல்லணுமா இல்லையா என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அப்படின்ற ஒரு கோரிக்கையை தான் மறைமுகமாக மோடி அவர்கள்கிட்ட எடப்பாடி பழனிசாமி பிரதமர் சொல்லாத முன்னாடி நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஏற்கனவே விளக்கம் அளித்திருந்தாங்கன்னா இந்த வார்த்தையை எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்க மாட்டார்.
ஆனால் எனக்கு விளக்கம் அளிக்கணும் என்பதனால தான் பிரதமர் சொன்னால் தானப்பா நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தனால இனிமே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி தகவல் வரும் அப்படின்னு இன்னொரு பார்வையும் இருக்கிறது. மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை சந்தேகிக்கின்றார் அப்படின்றது மட்டும் இதன் மூலமாக தெளிவாகிறது. சரி, இந்த விமர்சனத்துக்கு நம்ம முதல்வர் அவர்கள் என்ன பதிலளித்திருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது, டெல்லிக்கு நம்ம முதல்வர் ஃப்ளைட்டில் போனாராம். அப்போ 3 ஆண்டு காலமாக போகாதவர் இப்போ ஏன் போறாரு? மகனை காப்பாற்ற தான் போறாரு. அமலாக்கத்துறையானது ஏகப்பட்ட ஆதாரங்களை அள்ளி சென்று இருக்கிறது. ஸோ அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சிக்கல், உதயநிதி ஸ்டாலினுடன் இருக்கிறவங்களுக்கு சிக்கல் அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்களாம். அந்த விமர்சனத்தை ரசித்துக்கிட்டே வந்து நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு நான் போனேன் அப்படின்னு சொல்றார். சரி, நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு ஏன் போனீங்க அப்படின்றதுக்கான விளக்கம் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுடைய வளர்ச்சியில் தமிழகத்துடைய பங்கு அபரிமிதமானது. திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போதெல்லாம் நாம் நம்ம நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிய பங்களிப்பை செலுத்துகிறோம். இப்போ கூட பாருங்களேன், 10% பொருளாதார வளர்ச்சி நாம் இந்திய வளர்ச்சிக்காக உதவுது. ஆனால் 2047 நம்ம பிரதமர் அவர்களை பொறுத்த வரைக்கும் $30 டிரில்லியன் அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தருணத்தில் நம்முடைய பங்களிப்பு என்பது 15% இருக்கும். 4.5 டிரில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய பொருளாதாரம் இந்திய வளர்ச்சிக்கு உதவ போகுது. இப்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வளர்ச்சியில் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குது, இந்த விஷயத்தை அத்தனையும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பெருமையுடன் சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக நான் பயன்படுத்தி கொண்டேன். ரெண்டாவது, நாங்கள் எந்த கட்சியை ஆதரித்தாலும் சரி, எந்த கட்சியை நாங்கள் எதிர்த்தாலும் சரி, வெளிப்படையாக எதிர்ப்போம், வெளிப்படையாக ஆதரிப்போம். நாங்கள் மறைமுகமாக எந்த உறவும் வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இது நாங்கள் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படின்னு முதல்வர் சொல்லிவிட்டு, இந்திரா காந்தி தெரியுமா, அவங்களே இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. மன்மோகன் சிங் அவர்களுக்கு எங்கள் நிலைப்பாடு நன்றாக தெரியும், வாஜ்பாய் அவர்களுக்கு எங்களுடைய நிலைப்பாடு நன்றாக தெரியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா? பாஜக ஆளும் மாநில முதல்வர்கள் கூட வந்து அமைதி பேரணி போல இராணுவத்துக்கு ஆதரவு தெரிவித்து, ஆனால் திமுக போயிருக்குதே அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அப்பாவி சுற்றுலா பயணிகளை சுட்டு தள்ளினாங்க. ஸோ அவங்களுக்கு தங்களுடைய கண்டனத்தை சட்டப்பேரவை தீர்மானம் இயற்றியே நாங்கள் தெரிவித்தோம். இராணுவத்துக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும், தேச ஒற்றுமையை பறைசாற்ற வேண்டும், இராணுவத்துடன் நாம் கூடவே இருக்கிறோம், உறுதுணையாக இருக்கிறோம் அப்படின்னு தெரிவிக்கணும். அதுக்காக என்ன பண்ணோம், மக்களை இணைச்சிக்கிட்டோம், நம்ம பேரணியில் எதிர்கட்சிகளை இணைச்சிக்கிட்டோம், இராணுவ வீரர்களும் அதிகாரிகளும் இணைச்சிக்கிட்டோம். இப்படி எல்லாரையும் இணைச்சிக்கிட்டு தான் அந்த பேரணி போகணும். இது தேச ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் சில பேர் வந்து பாஜக ஆளும் முதலமைச்சர்களே வந்து பேரணி நடத்தலை, இவங்க நடத்துகிறாங்களே, இவங்களுக்கு அந்தளவுக்கு தேசப்பற்றான்னு கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் நாம் விளக்கம் அளிக்க தேவையில்லை. அண்ணா அவர்களே வந்து தேசப்பற்றுடன் எப்படி இருந்தான்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த வழி வந்தவர் தான் கலைஞர். அதே வழியில் தான் நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா தேசப்பற்றை வந்து நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம் அப்படின்னு நம்ம முதல்வர் வந்து சொல்லியிருக்கிறாருங்க. தொடர்ந்து மிரட்டலுக்கு அடிபணிந்து கட்சியை அடமானம் வைக்கும் வழக்கம் நம்மை விமர்சனம் செய்பவர்களின் தனிப்பட்ட உரிமையாக இருக்கிறது. நமக்கோ மாநில உரிமையே முதன்மையாக உள்ளது. அதில் எவ்வித சமரசம் இன்றி நீதிமன்றத்தில் சட்ட போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்டு வருகின்றோம். அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ போன்றவை திமுகவினரை குறிவைத்தது போல இந்தியாவில் வேற எந்த கட்சியையும் குறிவைத்ததில்லை. அவற்றை துணிவுடன் எதிர்கொண்டு சட்ட ரீதியான போராட்டத்தின் மூலம்தான் வென்று வருகின்றோமே தவிர எதிர்கட்சியை போல அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விடவில்லை. அதுவும் அதிமுக ஆட்சியில் நடந்த டாஸ்மாக் முறைகேடுகள் தொடர்பான எஃப்ஐஆர்கள் சம்பந்தமாக அமலாக்கத்துறை நடத்தின ரெய்டுகளுக்கு திமுக ஏன் சமரசம் செய்ய வேண்டும்? அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைகள் சட்ட மீறலானவை என்பதை உச்சநீதிமன்ற கருத்துக்கள் மூலம் உறுதி செய்திருக்கும் அரசுதான் திமுக அரசு அப்படின்னு வந்து நம்ம முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வைத்த குற்றச்சாட்டுக்கு ஒரு கடிதத்தை தொண்டர்களுக்கு எழுதி முடிச்சிருக்கிறாரு. ஸோ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நம்ம அமித்ஷாவை சந்திக்க போனாராம். ஆனால் பத்திரிகையாளர்கள் சூழ்ந்துக்கிட்டாங்களாம். எதுக்குப்பா சந்திக்க போற அப்படின்னு கேட்கின்ற போது, அட கட்சி ஆபீஸை வந்து காணொலி மூலமாக திறந்து வச்சுனுங்க, அது எப்படி இருக்குது என்பதற்காக நேரடியாக டெல்லியில் வந்து பார்த்தங்க அப்படின்னு சொன்னாராம். சரி, அமித்ஷாவை சந்திக்க போகிறது தெரியக்கூடாது என்பதற்காக 4 கார்கள் மாறி போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தாராம். அந்த அளவுக்கு துணிச்சல் இல்லாதவங்களாம்.
எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சொந்தக்காரர்களுக்கும் தன்னுடைய உறவுக்காரர்களுக்கும் தன்னுடைய மகனுக்கும் விசாரணை அமைப்பு மூலமாக தமிழ்நாட்டிலும் கர்நாடகாவிலும் ஆப்பு வருது அப்படின்னு தெரிந்து கொண்ட பிறகு நேரடியாக டெல்லி சென்று அமித்ஷாவை தஞ்சமடைந்து காலில் விழுந்து கட்சியை அடகு வைத்து விட்டார், கட்சிக்காரனுக்கு தெரியாமையே. ஆனால் நாம் ஏன் அப்படி அடகு வைக்க போகிறோம்? நாம் எப்போதுமே எல்லாமே வெளிப்படையாகத்தான். அது மட்டும் இல்லை, டாஸ்மார்க்கில் அமலாக்கத்துறை வந்து ரெய்டு நடத்திச்சு. அது அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட எஃப்ஐஆர். அதற்காக நாம் ஏன் டெல்லி ஓடி போய் சமரசம் செய்ய போகிறோம்? நம்மளுக்காக இருந்தால் கூட நாம் சமரசம் செய்ய போகலாமே. அது அதிமுககாரங்க சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா? அதுக்காக அவங்க தானே சமரசம் பண்ணணும், நாம் ஏன் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம முதல்வர். எல்லாம் ஓகே தானுங்க, அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட எஃப்ஐஆர் தானுங்க. ஆனால் அதிமுகவினுடைய வீட்டில் போய் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தலையே. திமுகவினருடைய வீடுகளில் தானே போய் ரெய்டு நடத்துச்சு. உதயநிதி ஸ்டாலினை தானே குறி வச்சிச்சு. அதனால தானே உதயநிதி ஸ்டாலினுடன் இருக்கக்கூடிய தம்பிகள்லாம் வந்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டாங்க. திமுக உறவினராக இருக்கக்கூடிய ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் தானே போய் அதிரடியாக ரெய்டு நடத்துச்சு. ஸோ டாஸ்மார்க்குடைய எம்டியை வழி நடத்தின தம்பி என்று சொல்லப்படக்கூடிய ரித்தீஷ் வீட்டில் தானே அதிரடியாக ரெய்டு நடத்துச்சு. அப்போது ஒட்டுமொத்தமாக சுற்றி அமலாக்கத்துறையானது ரெய்டு நடத்துச்சுன்னா யார் வீடுகளில் ரெய்டு நடத்துச்சு, யாரை சுத்து போட்டுச்சு, யாரை தட்டி தூக்கத்துக்காக களத்தில் இறங்குச்சு? மொத்தமாக திமுகவினர் தானே. அப்போது இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய அத்தனை ஊழலுக்கும் திமுக காரங்களும் திமுகவுக்கு உதவியாக இருக்கக்கூடியவங்க தான் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவினர் தானே சுத்து போடுச்சு. அதனால் அமலாக்கத்துறை குறிவைத்தது அதிமுகவினர் இல்லை. அதிமுக காலத்தில் எஃப்ஐஆர் போட்டாலும் அந்த தவறின் மீது நடவடிக்கை எடுக்காத திமுக அதே தவறை தொடர்ச்சியாக செஞ்சதன் காரணமாகத்தான் லஞ்ச ஒழிப்புத்துறை திமுக ஆட்சியில் இருக்கிறது. முதல்வர் தான் லஞ்ச ஒழிப்புத்துறையை வழிநடத்துகிறாரு. அப்படி இருந்தாலும் முதல்வருடைய வழிநடத்தலின்படி நடக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை திமுக ஆட்சியில் கூட டாஸ்மார்க்கில் 7 வழக்கு ஊழல் காரணமாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. அந்த வழக்கை அடிப்படையாக வச்சு தான் அமலாக்கத்துறையானது அதிரடியாக களத்தில் இறங்குச்சு. அதனால் அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட எஃப்ஐஆர், திமுக ஆட்சி காலத்தில் போடப்படாத எஃப்ஐஆர் அப்படின்லாம் கிடையாது. திமுக ஆட்சியிலும் ஊழல் நடந்திருக்குது. ஆனால் அதிமுக ஆட்சி காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஊழல் நடப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்ததே திமுகவினர் தான் என்று அமலாக்கத்துறை நம்புகின்ற காரணத்தினால இன்னைக்கு திமுக கூடாரத்தை தான் குறிவைத்தது. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்குறீங்க? திமுகவினர். அதுலேயும் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவரை காப்பாற்றுறதுக்காகத்தான் மோடியை சந்திச்சிருக்கிறாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். ஆனால் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததுப்பா, நாம் போய் ஏன்பா மோடிக்கிட்ட சமரசம் பண்ண போகிறோம்? நமக்கு அவசியமே கிடையாதுப்பா. அமலாக்கத்துறை பிரச்சனையா கோர்ட்டில் போய் தீர்த்துக்கும்பா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும். நாம் ஏன்பா போய் இவங்க காலில் விழ போகிறோம்? எடப்பாடி தான்பா அப்படி விழுந்து கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் அளித்திருக்கின்றார். ஸோ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பிரதமர் ஏன் சந்தித்தார் என்ற விஷயத்தை சொல்லணும் என்ற கோரிக்கை வச்சுக்கிறாரு. கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் சொல்லிட்டு இருப்பாங்களா? இனிமேல் சொல்லுவாங்களா? அப்படி சொன்னால் எடப்பாடி பழனிசாமி வெளிவந்து அதை விளக்கத்தை சொல்லுவாரா? அது திமுகவுக்கு இன்னும் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துமா? ஸோ எடப்பாடி பழனிசாமி வந்து மோடி கிட்ட எல்லா விஷயத்தையும் கறந்துட்டாரு, அதனால தான் பத்திரிகையாளர் சந்திக்கிறார் என்று அலறடித்து துடித்து ஓடி வந்து நம்ம முதல்வர் விளக்கம் அளித்தாரா 15 நிமிஷத்துலேயே? எது உண்மைங்க? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.